بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن لله تبارك وتعالى ملائكة سيارة فضلا يتتبعون مجالس الذكر، فإذا وجدوا مجلسا فيه ذكر قعدوا معهم، وحف بعضهم بعضا بأجنحتهم حتى يملأوا ما بينهم وبين السماء الدنيا، فإذا تفرقوا عرجوا وصعدوا إلى السماء. قال: فيسألهم الله عز وجل وهو أعلم بهم: من أين جئتم؟ فيقولون: جئنا من عند عباد لك في الأرض يسبحونك ويكبرونك ويهللونك ويحمدونك ويسألونك. قال: وماذا يسألوني؟ قالوا: يسألونك جنتك. قال: وهل رأوا جنتي؟ قالوا: لا أي رب. قال: فكيف لو رأوا جنتي؟ قالوا: ويستجيرونك. قال: ومما يستجيرونني؟ قالوا: من نارك يا ربي. قال: وهل رأوا ناري؟ قالوا: لا. قال: فكيف لو رأوا ناري؟ قالوا: ويستغفرونك. قال: فيقول: قد غفرت لهم فأعطيتهم ما سألوا وأجرتهم مما استجاروا. قال: فيقولون: رب فيهم فلان عبد خطاء إنما مر فجلس معهم. قال: فيقول: وله غفرت، هم القوم لا يشقى بهم جليسهم. رواه مسلم وكذلك البخاري والنسائي. 14ஆம் ஹதீஸ் குதிசி அல்லாஹுவை துதித்ததின் பயன். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவிடம் பூமியில் சென்று வரக்கூடிய வானவர்கள் மலக்குமார்கள் பலர் உள்ளனர். அவர்கள் அல்லாஹ்வின் பெயர் துதி செய்யப்படும் கூட்டங்களை தேடி உலா வருகின்றார்கள். அத்தகைய கூட்டத்தாரை கண்டால் அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கும் முதல் வானத்திற்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை நிரப்பும் வரையில் தங்களுடைய இறக்கைகளால் ஒருவர் மற்றவரை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். கூட்டத்தில் உள்ள மக்கள் கலைந்து செல்லும் போது வானவர்கள் வானத்தின் பால் ஏறி உயர்ந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் இவ்விஷயங்களை நன்கு அறிந்திருந்தாலும் கூட அவ்வானவர்களிடம் கேட்கின்றான், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? அதற்கு வானவர்கள், நாங்கள் பூமியில் இருக்கும் உன்னுடைய சில அடியார்களிடமிருந்து வருகின்றோம். அவர்கள் உன் தூய்மையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உன் மேன்மையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய அருளை வேண்டியவர்களாக இருந்தார்கள் என பதில் கூறுவார்கள். அல்லாஹ் வானவர்களிடம், என்னிடம் அவர்கள் எதனை வேண்டினார்கள்? வானவர்கள் அல்லாஹ்விடம், உன்னுடைய சொர்க்கத்தை உன்னிடம் அவர்கள் வேண்டுகிறார்கள். அல்லாஹ் வானவர்களிடம், அவர்கள் என்னுடைய சொர்க்கத்தை கண்டுள்ளார்களா? வானவர்கள் அல்லாஹ்விடம், இல்லை இறைவா. அல்லாஹ் வானவர்களிடம், என்னுடைய சொர்க்கத்தை கண்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வானவர்கள் அல்லாஹ்விடம், மேலும் உன்னிடம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் வானவர்களிடம், எதிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? வானவர்கள் அல்லாஹ்விடம், உன்னுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் இறைவா. அல்லாஹ் வானவர்களிடம், அவர்கள் என்னுடைய நரக நெருப்பை கண்டுள்ளார்களா? வானவர்கள் அல்லாஹ்விடம், இல்லை இறைவா. அல்லாஹ் வானவர்களிடம், என்னுடைய நரக நெருப்பை கண்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வானவர்கள் இறைவனிடம், மேலும் உன்னிடம் அவர்கள் பாவமன்னிப்பு தேடுகின்றனர்.
அல்லாஹ் வானவர்களிடம், நான் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்கள் வேண்டியதை அருளி அவர்கள் தேடும் பாதுகாப்பையும் அளித்து விட்டேன். வானவர்கள் அல்லாஹ்விடம், இறைவா, அவர்கள் மத்தியில் அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியானும் இருந்தான். அவன் அவ்வழியை கடந்து செல்லும் போது அக்கூட்டத்தில் அமர்ந்து விட்டான். அல்லாஹ் வானவர்களிடம், அவனுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அத்தகைய மக்களுடன் கூட்டத்தில் அமர்பவர்களும் வேதனை அடைய மாட்டார்கள். ஆதார நூட்கள் முஸ்லிம், புகாரி, அஹ்மத்.